கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்க்குற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல எபேசு பற்றியான சில காரியத்தை பார்த்துருக்கோம். சர்ச் ஆஃப் எபிசியஸ். இந்த எபேசு பட்டணத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சபையை குறித்து, அந்த முதல் காலகட்ட சபையை குறித்து நம்ம கடந்த 2 வாரமாக நிறைய தகவல்கள் நம்ம பார்க்குறோம். எபேசு அப்படின்னா முதன்மை. இந்த ஒரு சபையோட தூதன் அப்போஸ்டல் பவுல். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, போன வாரம் எபேசு பற்றியான சில சத்தியங்களை நம்ம தியானிச்சோம். அதுலேயும் விசேஷமாக அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய பிரயாசம், அவங்களுடைய பொறுமை குறித்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, எபேசு பட்டணத்தார் விசேஷமா அப்போஸ்டல் காலகட்டத்தில் அவங்க ரொம்பவே சத்தியத்துக்காக வாஞ்சியா இருந்திருக்கிறாங்க. அதே போல சபையில ஏதாவது ஒரு தீமை நடந்தா அவங்க என்ன பண்ணலன்னு பார்க்கும்போது அமைதலா இல்லை, அவங்க அதுக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க. அதே போல அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த எபேசு பட்டணத்தார் விசேஷமாக அந்த எபேசு சபையில அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி சத்தியத்துக்காக அவங்க நிற்கும் போது அவங்களுக்கு வரக்கூடிய சோதனையை ரொம்ப சகிப்புத்தன்மையோட சகிச்சு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தேவனுக்காக கர்த்தர் இயேசுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரொம்ப வைராக்கியமா இருந்தது நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து கர்த்தர் இயேசு எபேசு சபையை பத்தி அவர் சொல்லும் போது நிறைய நன்மைகளை சொல்றாரு. அப்படி சொன்ன கர்த்தர் இயேசு அவங்கள பத்தியான சில தீமையான விஷயங்கள், அப்படின்னா அவங்கள பத்தியான சில நெகட்டிவான குறைவான விஷயங்கள் கூட அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சொல்றாரு. தீமையான விஷயம் தவறான வார்த்தை, குறைவா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காமிக்கும் போது ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, நீங்க ஆதியில இருந்த அன்பை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்க. இத ஆதியில இருக்கக்கூடிய அன்புனா என்னன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் மேல கர்த்தர் இயேசு மேல பிரதானமா அன்பு வைக்கணும், சத்தியத்துக்கு ஊழியம் செய்யணும், அதுதான் பிரதானமான காரியம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது, இந்த அழைப்புல வந்த நோக்கத்தை அவங்க விட்டுட்டு இந்த பூமிக்குரியவான விஷயத்துல அவங்க அதிகமா கவனம் செலுத்துறதுனால, அதாவது கர்த்தர் இயேசுக்கு அவங்க ஊழியம் செய்யணும், கர்த்தர் இயேசுவை அன்பு செய்யணும், அதுதான் பிரதானமான அவங்களுடைய வேலையா இருக்கு. நம்ம பார்க்கும்போது இவங்க கர்த்தர் இயேசுவை அன்பை பார்க்கிலும் ஊழியத்து மேல அதிகமா என்ன பண்ணிட்டாங்க, அதிகமா கவனம் செலுத்திட்டாங்க. அப்படின்னா ஊழியம்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு மேல இருக்கக்கூடிய அன்பு நிமித்தமா இல்லை, மாறாக்க அங்க இருக்கக்கூடிய ஸ்தானம், அங்க இருக்கக்கூடிய பொறுப்புகள், அங்க இருக்கக்கூடிய சில வேலைகள், பதவிகள், என்ன வேணா சொல்லலாம், அது மேல கவனம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகமா செலுத்துனதுனால அவங்க வந்த நோக்கம், ஆதியில இருக்கக்கூடிய அன்பு அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது விட்டுட்டாங்க. இத குறித்து நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்டல் பவுல் தீமோத்தியை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனமா இருக்கு. நம்ம அது வாசிக்கலாம். அது எங்க வருதுன்னு பார்க்கும்போது 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வரணும். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் போர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமேன். பாருங்க, இதே ஒரு காரியத்தை நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது, யாராவது இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? But thou, O man of God, fill these things and follow after righteousness, godliness, faith, love, patience, meekness.
1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். O Timothy, keep that which is committed to thy trust, avoiding profane and vain babblings, and opposition of signs falsely so called. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளை இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தீமோத்திக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது, வீணான காரியத்துல நீ என்ன பண்ணிடாத, மாட்டிக்காத. தேவையில்லாத விஷயத்துல நீ என்ன பண்ணாத, கவனம் செலுத்தாத. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது ஆதியில இருக்கக்கூடிய அன்பை அவங்க விட்டு விடாதபடிக்கு இந்த இடத்துல வந்து தீமோத்திக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலன் பவுல் சில விஷயத்த கண்டிக்கிறது நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் தியானத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது, ஆதியில இருக்கக்கூடிய அன்பை அவங்க விட்டுட்டாங்கன்னு சொல்லும் போது, கர்த்தர் இயேசு மேல இருக்கக்கூடிய அன்பை விட்டு எந்த காரியம் நம்ம செஞ்சாலும் ஆதியில இருக்கக்கூடிய அன்பை விட்டுதான் அர்த்தம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதாவது இந்த இடத்துல வந்து எபேசு பட்டணத்துக்கு ஒரு காரியம் சொல்றாருன்னா அது 7 காலகட்ட சபைக்கும் பொருந்தும். நமக்கு என்ன பாடம் எபேசுல இருந்து பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க அவர் சொல்றாரு, நீங்க ஆதியில இருக்கக்கூடிய அன்பை விட்டுட்டீங்களா? ஓகே, ஆனா நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்க எந்த இடத்துல வந்து இல்ல எந்த விஷயம் வந்து கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து உங்களை பிரிச்சுச்சோ, எங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய அன்புல இருந்து நீங்க விளங்கினீங்களோ அதை நீங்க கண்டுபிடிங்க. எந்த இடத்துல விழுந்தீங்களோ அது கண்டுபிடிங்க, மன திரும்புங்க. அப்படின்னா நீங்க எந்த பலவீனத்துல நீங்க சிக்கிக்கொண்டு இருக்கிறீங்களோ அதுல இருந்து நீங்க மேற்கொள்ளுங்க. மறுபடியுமாக கர்த்தர் இயேசு கூட அந்த ஒரு ஆதியில இருக்கக்கூடிய அன்பு எப்படி இருந்துச்சோ அது மறுபடியுமாக நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்க மத்தியில எப்பவுமே இருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து உங்க கூட உங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த விளக்கு, அந்த வெளிச்சம், அந்த சத்தியத்தை நான் என்ன பண்ணிடுவேன்னா எடுத்து போட்டுருவேன். ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான எச்சரிப்பான பாடம். கர்த்தர் இயேசு தான் நமக்கு முதன்மை. கர்த்தர் இயேசுவை விட்டு நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது கர்த்தர் இயேசு என்ன பண்ண மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு ஆதியில இருக்கக்கூடிய அன்பை விட்டாயே, ரொம்ப நெகட்டிவ். கரெக்டா கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா அந்த சபையில என்ன பிரச்சனை வருதுன்னு அவர் கவனிக்கிறாரு. அவங்களுடைய தீமைய அதுல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை என்ன பண்றாருன்னா சுட்டி காமிக்கிறாரு அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இப்படி குறைகளை சுட்டி காமிச்சிட்டு பிறகு அதுக்கான தீர்வையும் கர்த்தர் இயேசு வந்து அந்த எபேசு சபைக்கு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு காரியத்துக்காக அவர் அப்ரிஷியேட் பண்றாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:6. நான் வெறுக்கிற நிக்கோலாஸ் மதஸ்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. பாருங்க, வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது ரொம்ப பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க மறுபடியும். நான் வெறுக்கிற நிக்கோலாஸ் மதஸ்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. பாருங்க, நான் வெறுக்கிற நிக்கோலா மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு இந்த நிக்கோலா மதஸ்தருடைய கிரியைகளை, அதாவது இந்த இடத்துல நிக்கோலா மதஸ்தரை ஜனங்களே இல்லை, அவங்களுடைய கிரியைகளை கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா வெறுக்கிறார். அதே போல நீங்களும் நிக்கோலா மதஸ்தருடைய கிரியைகளை வெறுப்பதனால அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அது அங்கீகரிக்கிறார், அது நல்ல விஷயம். அப்படின்னா யார் இந்த நிக்கோலா மதஸ்தார்? ஆதி சபையில வந்து அவங்க ஆதியில இருக்கக்கூடிய அன்பு விட்டு இருந்துக்கும், அவங்களுக்குள்ள ஒரு சோறு வந்திருக்கும், இல்ல தொடர்ந்து சத்தியத்துக்கு நிமித்தமாக அவங்களுக்கு வந்த எதிர்ப்புக்கும் ஒன் ஆஃப் த ரீசன், ஒரு காரணம் யாருன்னு பார்க்கும்போது இந்த நிக்கோலா மதஸ்தர்கள், அவங்களுடைய கிரியைகள். யார் இந்த நிக்கோலேட்டியன்ஸ்? வாட் இஸ் திஸ் டீட் ஆஃப் த நிக்கோலேட்டியன்ஸ்? யார் இவங்க பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு இந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துறார். நான் அவங்களை வெறுக்கிறேன், ஐ ஹேட் தம்.
நான் அவருடைய கிரியைகளை வெறுக்கிறேன். அப்படின்னா பாருங்க, எபிரியர் 1:9 நம்ம வாசிக்கும் போது அதாவது அப்போஸ்தலன் பவுல் ஒரு வசனத்தை அவர் சொல்லும் போது நம்ம வாசிக்கலாம். எபிரியர் 1:9. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். பாருங்க, தேவனுடைய கொள்கையை எடுத்து பார்க்கும்போது தேவன் அவர் சொல்றாரு நீதியை விரும்புறாரா, அக்கிரமத்தை வெறுக்கிறாரா. அப்படின்னா இத நிக்கோலா மதஸ்தர் நான் இவங்களை வெறுக்கிறேன் அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு அக்கிரமம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அக்கிரமமாக காணப்படுது. யார் இந்த நிக்கோலா மதஸ்தர்கள்? அவங்களுடைய கிரியைகள் என்னன்னு பார்க்கும்போது நிக்கோலேட்டியன்ஸ், நிக்கோலா மதஸ்தர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா those who lord it over others. இதுதான் அவங்களுடைய அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? those who lord it over others. லார்ட் அப்படின்னா என்னங்க, ஆண்டவர். மற்றவங்களை இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஆளுகை செய்யறாங்க. மற்றவங்களை ஆளுகை செய்யறாங்க, கான்கர் பண்றாங்க. கான்கர்னா ஒரு வகுப்பார, ஒரு ஜனங்களை பிடிச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளுகை செய்யறாங்க, ஆட்சி செய்யறாங்க. இதுதான் என்னன்னு பார்க்கும்போது நிக்கோலை மதஸ்தரோடைய அந்த ஒரு கிரியை. இது தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது வெறுக்கிறார். இது எப்போ வந்துச்சுன்னு பார்க்கும்போது ஆதி கால திருச்சபையிலே வந்துச்சு. அப்போஸ்தலர் இருக்கும் போதே சில பேர் நிக்கோலா மதஸ்தர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா உருவாகிட்டு ஜனங்களை பிடிச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மேல ஆதிக்கம் செலுத்துறாங்க, அவங்கள ஆண்டு கொண்டுறாங்க. இவங்க தான் பின் நாட்கள்ல என்ன ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது ஜனங்க மத்தியில ஒரு 2 பிரிவினையா மாறிச்சு. என்னன்னா ஒருத்தர் கிளர்ஜி, இன்னொரு லைட்டி. அப்படின்னா ஒருத்தர் விசுவாசி, இன்னொருத்தர் சாதாரண ஜனங்கள். அதாவது இன்னும் சிறப்பா தரமா சொல்லணும்னா இந்த நிக்கோலா மதஸ்தர்களுடைய கொள்கை கிரியை தான் பின் நாட்கள்ல அந்தி கிறிஸ்து அமைப்பாக என்ன ஆயிடுச்சு, மாறிச்சு. இதுதான் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தல் பவுல் முதலாம் தூதன் அவருடைய நாட்கள்லயே என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ஜனங்களை பிடிச்சு கொண்டு ஒரு தலைமை ஸ்தானத்தை செய்யக்கூடிய ஜனங்கள் அந்தி கிறிஸ்து அமைப்போடைய ஆரம்பமே எங்க ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது முதலாம் காலகட்ட சபையிலேயே ஆயிடுச்சு. இவங்க தான் யாருன்னு பார்க்கும்போது நிக்கோலா மதஸ்தர். இந்த இடத்துல அடையாள பாஷையில பேசக்கூடிய வார்த்தை அந்தி கிறிஸ்து அமைப்புடைய ஒரு சின்ன துவக்கத்துடைய பேர் தான் நிக்கோலா மதஸ்தர். ஸோ இந்த ஒரு பாயிண்டை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு அவர் இந்த பூமிக்கு வரும்போதே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். மத்தேயு 23:8-9 நம்ம வாசிக்கலாம். நிக்கோலா மதஸ்தர்களுடைய அந்த ஒரு கிரியை எப்படி இருக்கும்னு. மத்தேயு 23:8-9. The Gospel of Matthew 23:8-9. நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல நம்ம வசனத்தை வாசிக்கும் போது ரபி, குருக்கள், குருவானவர், இந்த வார்த்தைகள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு ஜனங்கள் சொல்லணும்னு விரும்புவாங்க. அதே போல ஃபாதர், இப்போ ரோமன் கேத்தலிக் அமைப்பு நம்ம பார்க்குறோம், ஃபாதர். இதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது ஜனங்களுக்கும் அந்த போதகர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிழைவு, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் காமிக்குது. இதுதான் நம்ம பார்க்கும்போது அந்த நிக்கோலா மதஸ்தர்களுடைய கிரியைகள். இது எங்க வந்துச்சுன்னு பார்க்கும்போது ஆதிகால சபையிலேயே வந்துடுச்சு. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கிரியைகளை தான் அப்போஸ்தலன் பவுல் 2 தெசலோனிக்கர் 2:7 எப்படி குறிப்பிட்டார் நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். 2 Thessalonians 2nd chapter 7th verse. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. பாருங்க, அக்கிரமத்தின் ரகசியம் இப்போ கிரியை செய்யுது.
the needs of the Nicolaitans. நிக்கோலா மதஸ்தரோட கிரியைகள், அதுதான் அக்கிரமத்தின் ரகசியம். அது இப்பவே கிரியை செய்துனா அப்போஸ்தலர் பவுல் நாட்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது இந்த அந்தி கிறிஸ்துவோடைய அமைப்பு அது உருவாச்சு. சார், இப்படி அந்தி கிறிஸ்து அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது என்ன பிரதர், அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்தி கிறிஸ்து அமைப்புக்கும் உண்மையான சபைக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள்ல எப்படி நம்ம பிரிச்சு காமிக்கலாம்? வித்தியாசம் என்ன? இந்த நிக்கோலா மதஸ்தரோடைய கிரியைகள் எப்படி இருக்கும்? இதை நம்ம குறித்து நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஒரு சார்ட் நம்ம போட்டு காமிக்கிறோம். இந்த சார்ட் தான் தேவன் ஏற்படுத்தி வைத்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட், தெய்வீக ஊழியத்துக்கும் ரெண்டாவது போப்பு மார்க்கத்துக்குள்ள வித்தியாசம், அந்த நிக்கோலா மதஸ்தரோடைய கிரியைகளுக்கும் வித்தியாசம். பாருங்க, டிவைன் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப சிம்பிள். தேவனால் ஏற்படுத்தி வைத்த அந்த ஒழுங்குமுறை ரொம்பவே எளிமையானது. ஒரு சபைக்கு தலை யாரு? கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசுக்கு தலை யாரு? பிதாவாகிய தேவன். இல்ல இப்படி நம்ம சொல்லலாம், பிதாவாகிய தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் கர்த்தர் இயேசுக்கிறார். கர்த்தர் இயேசு ஓட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் சபை எக்லீஷியாஸ் இருக்கு. இவ்வளவுதான். இதுக்குள்ள நம்ம பார்க்கும் போது எக்லீஷியா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப எளிமையான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, சபை கர்த்தர் இயேசு. சபை என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது கர்த்தர் இயேசு முடிவெடுத்த மாதிரி. கர்த்தர் இயேசு சபை என்ன சொல்தோ கர்த்தர் இயேசு அதுக்கு அங்கீகரிப்பார். இதுதான் டிவைன் அரேஞ்ச்மெண்ட். அப்படின்னா இங்க யார் எல்டர்ஸ் யார் டீக்கன்ஸ் பார்க்கும்போது பாருங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, எக்லீஷாக்கு ஊழியம் செய்யறவர் தான் எல்டர்ஸ் டீக்கன்ஸ். எக்லீஷா என்ன சொல்றதோ அதை அவங்க செய்யணும். எக்லீஷா ஒரு விஷயம் ஆமா அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கு ஒத்துழைத்து செய்யணும். அவங்க வேண்டான்னு சொன்னா அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இது தேவன் ஏற்படுத்தி வைத்த தெய்வீக ஒழுங்குமுறை. அப்படின்னா ஒரு ஊழியக்காரனோ உதவிக்காரர்களோ இவங்கெல்லாம் எப்படி அவங்க செயல்படணும்னு பார்க்கும்போது எக்லீஷாவே அவங்களுக்கு யார் தேவையோ அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. எக்லீஷா அவங்க மூலியமா என்ன ஊழியம் வேணுமோ பெற்றுக்கொள்வாங்க. இதுதான் டிவைன் அரேஞ்ச்மெண்ட், தேவனுடைய தெய்வீக ஒழுங்குமுறை. ஆனா அந்தி கிறிஸ்து அமைப்பு அப்படி கிடையாது. பாருங்க, இந்த ஒரு அமைப்புல பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, அந்த போப்பு மார்க்கம் பேப்பல் சிஸ்டம் கீழே சாமானிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் பிரீஸ்ட் பாதையார் கிட்ட போவாங்க, அந்த பிரீஸ்ட் பிஷப் கிட்ட போவாங்க, அந்த பிஷப் ஆர்ச் பிஷப் கூட போவாங்க, அந்த ஆர்ச் பிஷப் கார்டினல் அவங்க கூட போவாங்க. கார்டினல் போப்புக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு. போப்பு டைரக்டா தேவன் கிட்ட. பாத்தீங்களா அந்த ஒரு ஒழுங்குமுறை? ஒரு ஜனங்களுக்கும் பாதிரியாருக்குள்ள அந்த ஒரு வித்தியாசம். இதுதான் டர்ச்சியன் லயல்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண ஜனங்களும் அந்த ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊழியக்காரங்கள் இல்லைன்னா விசுவாசிகள் எப்படின்னா நம்ம சொல்லலாம். அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கும்போது, நாங்கத்தான் தேவனுடைய தெய்வீக ஊழியத்தை செய்யறதுக்கு தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு அந்த ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய சில நபர்கள் சொல்லுவாங்க. சாமானிய ஜனங்களுக்கு ஒரு பிரதிநிதியா இல்லைன்னா மத்தியஸ்தரா இருப்பாங்க. இது எங்கேயோ இந்த ஒரு அமைப்பு எங்கேயோ வந்துச்சுன்னு பார்க்கும்போது ஆதிகால சிறுசபையில தான் அங்கேயே வந்துருச்சு இந்த ஒரு சிஸ்டம். ஆனா டிவைன் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப சிம்பிள். எக்லீஷியா டைரக்டா யார்கிட்ட போய் பேசலாம்? கர்த்தர் இயேசு கிட்ட டைரக்டா தொடர்பு கொள்ளலாம். பிதாவாகிய தேவன் கிட்ட டைரக்டா தொடர்பு கொள்ளலாம். எந்த ஒரு மத்தியில யாருமே தேவையில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவன் ரொம்ப அருமையா அவருடைய டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டை ரொம்ப சிம்பிளா அவர் என்ன பண்ணிருக்கார். ஆனா நிக்கோலா மதஸ்தர்களுடைய கிரியைகள் எப்படின்னு பார்க்கும்போது, ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வது தான் அவங்களுடைய கிரியைகள். இத கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, இந்த காரியத்தை நான் வெறுக்கிறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த காரியத்தை வெறுங்க. இந்த ஒரு காரியம்
ஒரு ஜனங்கள் மேல இன்னொருத்தர் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. ஏன்னா எல்லாரும் கர்த்தர் இயேசுவோடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஊழியம் செய்யணும் தவிர அதிகாரம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பேன்னா இந்த அக்கிரமம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு ஜனங்களுடைய சுயாதீனத்துக்கு எதிராக இன்னொரு ஜனம் செயல்பட கூடாது. ஒரு தனிப்பட்ட நபர்கள் மற்றவங்களோட சுயாதீனத்துல தலையிடக்கூடாது. ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த நிக்கோலா மதஸ்தர்களுடைய கிரியைகள் இது ஆதிக்கால திருசபையிலே என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது உள்ள வந்துச்சு. இந்த காரியத்தை கர்த்தர் இயேசு நான் வெறுக்கிறேன், நீங்களோ வெறுத்தீங்கன்னு ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுத்துட்டு இந்த காரியத்தை என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. வாசிங்க, ரெவலேஷன் 7:2. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பாருங்க, இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது காதுள்ளவன் கேட்க கடவான். இந்த செய்திகளை நம்ம கேட்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதி கால திருச்சபையில அவங்க செஞ்ச நன்மைகள், அவங்களுடைய பிளஸ், அதே போல அவங்க செஞ்ச மைனஸ், அவங்களுடைய குறைவுகள் நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த வார்த்தைகள், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் காதுள்ளவன் கேட்க கடவார்னா யார் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கிறாங்களோ, அதை கேட்கிறாங்களோ அது அவங்க என்ன பண்ணிட்டோம், கை கொள்ளட்டும். அன்பான சகோதர சகோதரியில யார் ஒருத்தருனால தான் இந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்க முடியும்னு பார்க்கும்போது யார் ஒருத்தருக்கு மனத்தாழ்மை இருக்கு, கீழ்ப்படியக்கூடிய அந்த ஒரு மனசு இருக்கோ அவங்க மட்டும் தான் கேட்குவாங்க. பாருங்க, இந்த இடத்துல ரசல் ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது the world's ear are dull of hearing, deaf. The church mission is not to this. அப்படின்னா இன்னும் இந்த உலகத்தோடைய காதுகள் என்ன ஆயிட்டு இருக்கு, காது கேட்காததான் இருக்கு. ஆனா சபையோடைய விஷயம் அப்படி கிடையாது. அவங்க இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்டிருந்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது கீழ்ப்படிஞ்சு ஆதி காலத்துல இருந்த தவறுகளை இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு செய்தி எபேசு பட்டணத்துல செஞ்ச எல்லா காரியம் அவங்களுடைய நன்மையா இருக்கட்டும், அவங்க கிட்ட இருக்கக்கூட குறைவா இருக்கட்டும், இந்த செய்தியை நம்ம கேட்கும் போது இது வெறும் எபேசு பட்டணத்துக்கு மாத்திரம் இல்லை, 7 காலகட்ட சபை அனைத்து சபைக்கும் இது என்ன ஆகும்னு பார்க்கும்போது இது ஒரு மெசேஜா இருக்கு, இது ஒரு போதனையா இருக்கு. அது மாத்திரம் இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு இது சொல்லக்கூடிய காரியம் எதுக்குன்னு பார்க்கும்போது அவங்க பயன்படுவாங்க. 7 சபை காலகட்டத்துல எந்த சபை இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வார்த்தைகளை கேட்டு அதைப்படி அவங்க நடப்பாங்க. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தீர்க்க தரிசன வசனங்கள் நம்ம கேட்ட சத்தியங்கள் அவ்வளவு சுலபமான சத்தியங்கள் இல்லை. ஏன்னா வசனம் வாசிக்கலாம், யோவான் 16ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. யோவான் 16ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பாருங்க, இந்த இடத்துல சத்தியாவி அது வரும்போது அப்படின்னா இது தேவனுடைய பரிசுத்த ஆவி, தி ஹோலி ஸ்பிரிட், சத்தியத்தின் ஆவி சபைக்குள்ள வரும்போது கண்டிப்பா அன்பான சகோதர சகோதரிகளே இது ரொம்ப கடினமான ஒரு சத்தியங்கள் தான், நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத சில சத்தியங்கள் தான். ஆனாலும் ஆதி கால திருசபையை ஏன் தேவன் கர்த்தர் முன் வச்சார்னா இந்த மாதிரி நிக்கோலா மதஸ்தர்களுடைய கிரியைகள் சபைக்குள்ள ஒரு மிகப்பெரிய அந்திகிறிஸ்து அமைப்பா மாறிடுச்சு. நிறைய பேர் இடரலுக்கும் நிறைய பேர் ஆதியில இருக்கக்கூடிய அன்பை விடுறதுக்கும் இந்த ஒரு கிரியைகள் ரொம்பவே பயங்கரமா இருந்ததுன்னா இது நம்மளுடைய சபைக்குள்ள வரும்போது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய மெசேஜ், காதுள்ளவன் கேட்க கடவான். ஆனா இந்த மெசேஜ் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு வார்த்தைக்குது, வெளிப்படுத்தல் விசேஷம் 2:7.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய ஆவி, ஆவியானவர் இல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவி சபைகளுக்கு சொல்வதாவது அப்படின்னு சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இது 7 காலகட்ட சபையில ஒவ்வொரு சபைக்கும் தேவன் அவங்களுடைய குறைநிறைகள் சொல்லும் போது, விசேஷமாக இது ஒரு சுத்தமான உபதேசமாக இருக்கும். தேவனுடைய பரிசுத்த ஆவினால கர்த்தர் இயேசு மூலியமாக பிதாவாகிய தேவன் அனுப்பக்கூடிய ஒரு உபதேசமா இருக்கிறதுனால, இந்த உபதேசம், இந்த சத்தியம் எங்க போனாலும் 2 காரியம் தான். ஒன்னு வெளிச்சம் கொடுக்கும், இன்னொன்னு பிரச்சனை கொடுக்கும். 2 விஷயம் தான். அதனால்தான் இந்த ஒரு சத்தியத்தை நம்ம பின்னாட்களை வெளிப்படுத்த விசேஷத்துல பார்க்க போறோம். சத்தியம் ஒரு இடி முழக்கம் சத்தமா இருக்கும், ஒரு தண்டர் போல இருக்கும். ஒரே நிமிஷம் பளிச்சுன்னு வெளிச்சம் கொடுக்கும். ஆனா அந்த சத்தம் வரும்போது என்ன ஆகும்னு பார்க்கும்போது சில பிரிவினையை உண்டாக்கும். அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொள்றவர்கள், இந்த சத்தியம் அந்த இடி முழக்கமா வரும்போது ஜனங்கள் மத்தியில ஒண்ணு இது சத்தியம், இது வெளிச்சம்னு ஒரு 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 ஜனங்களை அந்த பாதையில கொண்டு போகும், வெளிச்சத்துக்கு நேரா கொண்டு போகும். இன்னொரு காரியம் என்ன ஆகுன்னு பார்க்கும்போது, அதை வரக்கூடிய அந்த சத்தம், அந்த கம்பீரமான சத்தம் ஜனங்க மத்தியில ஒரு கான்ட்ரவர்சி, என்ன சொல்றது கான்ட்ரவர்சினா ஒரு பிரிவினை என்ன ஆகும்னு கொண்டு வரும். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, காதுள்ளவன் கேட்க கடவான். இது தேவனுடைய பரிசுத்த ஆவினால 7 சபைக்கு எழுதக்கூடிய விசேஷமான சத்தியங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியத்தை கேட்கிற நாம், இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம், நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை கையில கெட்டியா பிடிச்சிட்டு அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜெயம் கொள்கிறவன் இவனோ, இந்த சுவிசேஷ யுகத்துல அன்பான சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்காக நின்று பிதாவாக தேவன் மற்றும் கர்த்தர் இயேசு அவருடைய அன்புல நினைச்சு யார் ஒருவர் ஜெயம் கொள்கிறாரோ அவருக்கு கர்த்தர் இயேசு தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்னன்னா, ஜீவ விருட்சத்தை உனக்கு நான் தருவேன், ஜீவ விருட்சத்தோடைய கனி நான் தருவேன். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜீவ விருட்சத்தோடைய கனி குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது, நம்ம வாசிக்கலாம். தேவ ஆவி சபைக்கு சொல்கிறதை காதுள்ளன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இந்த இடத்துல நம்ம வசனத்தை வாசிக்கும் போது, அந்த in midst of the paradise of God, தேவ பரதேசின் மத்தியில, தேவனுடைய பரதேசின் மத்தியில, அந்த மத்தியில இருக்கக்கூடிய வார்த்தை வரக்கூடாது. அது பழைய மேனுஸ்கிரிப்ட்ல இல்ல, அது நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மத்தியில என்னக்கூடிய வார்த்தை அது வராது. தேவனுடைய பரதேசியில அவர்களுக்கு என்ன பண்ணுவாருன்னு பார்க்கும்போது ஜீவ விருட்சத்தை தருவார். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனோட பரதேசி தோட்டம், தேவனுடைய தோட்டம், பரதேசின தோட்டம், தேவனோட தெய்வீக திட்டத்தை பார்க்கும் போது இதை எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா நம்ம என்ன நினைப்போம், தேவனுடைய பரதேசினா அது ஏதேன் தோட்டமா இருக்கும், அங்கதான் என்ன இருக்குங்க, ஜீவ விருட்சம் இருக்கும். அப்படின்னா இந்த ஏதேன் தோட்டம் இந்த பூமியில எப்போ ஸ்தாபனம் ஆகுது, எப்போ அது உருவாகுது? அதாவது பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த பூமி எப்போ ஏதேன் தோட்டமா மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, கர்த்தர் இயேசு 1874 கர்த்தர் இயேசு அவருடைய பிரசனம் வந்தாச்சு, அவர் வந்துட்டாரு. தேவனுடைய ராஜ்யத்துடைய கண்ணுக்கு தெரியாத பாகமோ துவங்கிச்சு. இது எவ்வளவு நாள் பார்க்கும்போது 1000 வருஷம் கடந்து போகும். அப்படின்னா 2784 வருஷம் போகும். அந்த 2784 வருஷம் முடிவுல இந்த
உலகம் ஏதேன் தோட்டமா மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா மாறாது. அப்போ எப்போ மாறும்? 1874 அங்கத்துல இருந்து ஒரு 1000 வருஷம், 2874. அதுக்கப்புறம் பிதாவாகிய தேவன் கையில கர்த்தர் இயேசு இந்த பூமியை முற்றிலுமாக சீர்படுத்தி முழுமையாக சரிப்படுத்திட்டு பிதாவாகிய தேவன் கிட்ட கையில கொடுக்கும்போது ஒரு லிட்டில் சீசன், ஒரு சின்ன காலம் கடந்து போகும். அந்த சின்ன காலத்துக்கு பிறகுதான் இந்த பூமி என்ன ஆகும்னு பார்க்கும்போது அந்த ஏதேன் தோட்டத்தை போல மாறும். அப்படின்னா நம்ம சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுங்களா? 1000 வருஷத்தோடைய முடிவுக்கு பிறகுதான் பிதாவாகிய தேவனுடைய கையில கர்த்தர் இயேசு எல்லாமே ஒப்பு கொடுத்துட்ட பிறகு அங்க ஒரு லிட்டில் சீசன்ல, அந்த ஒரு சின்ன காலத்துல ஜனங்க வந்து தீமைய விரும்புறாங்களா இல்ல நீதியா நிக்கிறாங்கன்னு தேவன் ஒரு சோதனை பண்ணிட்ட பிறகுதான் இந்த பூமி ஏதேன் போல ஸ்தாபனமாவும் கம்ப்ளீட்டா ரிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது ஜீவ விருட்சத்தை எப்பதான் தருவாரு? அப்போதான் யார் கீழ்ப்படுகிற ஜனங்க இருக்கிறாங்களோ அவங்க நித்தியத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜீவ விருட்சத்தை புசிச்சு உயிரோட இருப்பாங்க. கீழ்ப்படியாம இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? மரித்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த கல்வர் கிட்ட கர்த்தர் இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், என்னோட நீங்க பரதேசில இருப்பீங்க. அந்த பரதேசி வந்து எப்போ ஏதேன் தோட்டத்தை போல இந்த பூமி முழுமையா எப்போ வந்து மாறும், அந்த ஜீவ விருட்சத்தை ஜனங்க எப்போ புசிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது 8ஆம் நாள்ல 1000 வருஷத்தோடைய முடிஞ்சு அந்த ஒரு லிட்டில் சீசன் தாண்டிட்ட பிறகுதான் இந்த பூமி எப்படி இருக்கும்? முற்றிலுமாக மாறும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவனுடைய பரதேசி தான் இருக்கு, ஏதேன் தோட்டத்தோடைய பரதேசியில. இது ஒரு நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னு பார்க்கும்போது இது ஈடன் கார்டன் பத்தி பேசக்கூடிய வசனம் இல்லை. இது மாறாக தேவனுடைய தோட்டமா இருக்கு. தேவனுடைய தோட்டத்துல இருந்து யார் ஒருத்தர் ஜெயம் கொள்றாரோ அவங்களுக்கு என்ன பண்றாரு? தேவன் ஜீவ விருட்சத்தை தராரு. டு ஹிம் தட் ஓவர்கமத், யார் ஒருத்தர் ஜெயம் கொள்கிறாரோ அப்படின்னா இது வந்து சபைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் போது இது எப்போ கிடைக்காது? சபைக்கு 8ஆம் நாள்ல கிடைக்காது, 1000 வருஷத்துக்கு பிறகு கிடைக்காது. இது எப்ப கிடைக்கும்? சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சரீர அங்கமும் யார் ஒருத்தர் ஜெயம் கொள்றாங்களோ அவங்களுக்கு உடனடியா தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், உடனடியா தேவன் கொடுக்கக்கூடிய அந்த அழியாமை, தேவனுடைய அந்த ஒரு பரதேசிலிருந்து நேரடியா கிடைக்கக்கூடிய ஒரு ஜீவ விருட்சம்னா தெய்வீக சுபாவம். இந்த தெய்வீக சுபாவம் யாருக்கு மாத்திரமேன்னு பார்க்கும்போது சபைக்கு மாத்திரமே. அன்பான சகோதர சகோதரிகளே, டு இம் தட் ஓவர்கமத், யார் ஒருவன் ஜெயம் கொள்றாரோ அவங்களுக்கு டிவைன் நேச்சர், அந்த ட்ரீ ஆஃப் லைஃப், தேவனுடைய அந்த ஒரு பரதேசியிலிருந்து தேவனுடைய தோட்டத்திலிருந்து நேரடியாக அவங்களுக்கு கிடைக்குது நம்ம பார்க்குறோம். ஆனா உலக மனுக்குலத்துக்கு எப்போ கிடைக்குது? 1000 வருஷத்தோடைய முடிஞ்சு 1000 வருஷம் முடியணும், அந்த ஒரு லிட்டில் சீசனும் முடியணும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஜீவ விருட்சம் கிடைக்கும். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது சபை அவங்க ஜெயம் கொண்டா அவங்களுக்கு திவ்ய சுபாவம் அவங்களுக்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு கொடுக்கப்படும் நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இதுதான் நம்ம எபேசு பட்டணத்தை பத்தி, எபேசுல இருக்கக்கூடிய சபையை பத்தி பார்த்த சில காரியமா இருக்கு நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த ஒரு எபேசு பட்டணம், எபேசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சபையை பத்தி நம்ம சுருக்கமா பார்க்கும்போது, எபேசு முதன்மை, விரும்பத்தக்கது, ஃபர்ஸ்ட் டிசைரபிள். அதோட தூதன் அப்போஸ்டல் பவுல், அவருடைய அப்போஸ்டல் பவுலுடைய நாட்கள் வந்து AD 35 AD 64. எபேசோடைய கால கணக்கு காலம் எவ்வளோன்னு பார்க்கும்போது AD 33 AD 70. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, எபேசு பட்டணம் அவங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய பிரயாசம் வந்து தொடர்ச்சியா இருக்கு. சத்தியத்துக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பொறுமையோடு
சகிப்போட கர்த்தர் இயேசுக்காக வரக்கூடிய நிர்தனைகளை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சகிச்சிருக்கிறாங்க. நிக்கோலா மதஸ்தர் எனக்கூடிய அந்த ஒரு அவங்களுடைய கிரியைகள் சபை ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. விசேஷமாக அங்க சபைய ஆளுகை சேர்த்துக்கு ஒரு வகுப்பார் வரும்போது அப்போஸ்தலர்கள் நேரா போய் எதிர்த்திருக்கிறாங்க. எதிர்த்து டிவைன் அரேஞ்ச்மெண்ட், தெய்வீக ஒழுங்குமுறையை அவங்க ஸ்தாபிச்சிருக்கிறாங்க. அப்படின்னு அன்பான சகோதர சகோதரிகள், இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. இதனால என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது, சபைக்குள்ள கிளர்ஜி லைட்டி அந்த மாதிரி ஒரு பிரிவினை உருவாகும் போது சபை மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதியில இருக்கக்கூடிய அன்பு அவங்க இழக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. இதை குறித்து கர்த்தர் இயேசு சொல்றாரு, நீ மன திரும்பு, மறுபடியுமா உற்சாகமா வா. ஒரு வேலை நீ வரலன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சத்தியத்தை நான் முழுமையா எடுத்துருவேன்னு சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இது அவங்களுக்கான எச்சரிப்பான வார்த்தையா இருக்கு. ஒரு வேளை அவங்க இதை மேற்கொண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜீவ விருட்சம் இருக்குது. ஸோ நமக்கு என்ன பாடம், எபேசு பட்டணத்திலிருந்து நமக்கு என்ன பாடம் பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, நிக்கோலா மதஸ்தர்கள், ஒருவேளை நிக்கோலா மதஸ்தர்கள் போல சில ஜனங்கள் எழும்பினாலோ ஆதிக்கம் செலுத்தினாலோ நம்மளுடைய வேலை என்ன? ஒரே ஒரு வேலை தான், ஆதியில் இருக்கக்கூடிய அன்பு நாம விட்டு விடாம காத்துக்கொள்வோம். நமக்கு சோர்வு வரும் இந்த மாதிரி ஜனங்கள்னால. ஆனாலும் இந்த நிலையை கர்த்தர் இயேசு அறிவார அறிய மாட்டாரா? ஏன்னா எபேசு பட்டணத்துல அப்போஸ்தல் இருக்கும் போதே டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எதிராக ஜனங்க வரும்போது கர்த்தர் இயேசு தனிப்பட்ட விதத்துல சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்னன்னா, அழைத்தவர் நான், என் மேல நீ அன்பு வை போதும். உன்னோட சூழல் எப்படி இருந்தாலும் நீ என் மேல வைக்கிற அன்பு அதுதான் உன்னை முற்றிலும் ஜெயம் கொண்டவரா மாத்தோம். ஒருவேளை இந்த மாதிரி ஜனங்கள் எழும்பும் போது நீ என்ன பண்ண வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஏன்னா ஜீவ விருட்சத்தை தருவர் யார்? ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே நமக்கான பாடமா இருக்கு. ஆகையால இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கொள்ளலாம். நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துல அநேக நிக்கோலா மதஸ்தர்கள் போல சில ஜனங்கள் எழும்புவாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவன் தான் நம்மளை அழைத்தாங்க. அவங்கள மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா மாறலாம். இதுதான் எபேசு பட்டணத்துல நம்ம எடுக்கக்கூடிய சில பாடமா இருக்கு. நம்ம பார்க்கலாம். அடுத்த சபை நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஸ்மிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்கிறதாவது. சிமர்னா சபை, அடுத்த வரக்கூடிய சிமர்னா சபை குறித்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு பாயிண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னா, எபேசு பட்டணத்தை பத்தி நம்ம சத்தியங்களை நம்ம தியானிச்சோம். அடுத்த வாரத்திலிருந்து சிமர்னா பற்றியான சில காரியங்கள் நம்ம அடுத்த வாரத்திலிருந்து தியானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.